சேனாதிபதி செங்கமலம் ஈரேழு லோகமும் புகழ் பெற்று ஆண்பாடையே இல்லாமல் இந்த மதுராபுரியை ஆண்டு கொண்டிருக்கிற அல்லி ராணியாகிய நான் கானகத்திலே வேட்டையாடி விட்டு களைப்பாக தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது யாரடி என்னை தொட்டவன், தீயை போல் என்னை சுட்டவன், ஓசையின்றி வந்து தாலி ஒன்றை கட்டி ஓடிவிட்ட கல்வன் யாரடி, யாரடி என்னை தொட்டவன்? யாரா? அவன் ஒரு ஆணழகன், கட்டழகன், மெட்டழகன், நட்டழகன், வீரன், வில்லன், விஜயன். இதற்கு மேல் வர்ணிக்காதே. அர்ஜுனனா? ஆமா. சேனாதிபதி செங்கமலம் மகாராணி அவனை சங்கிலியால் பிணைத்து இழுத்து வாரங்களின் சபைக்கு. அர்ஜுனா, உன்னை எதற்காக அழைத்து வர செய்திருக்கிறேன் தெரியுமா? திருத்திக் கொள் அல்லி, அழைத்து வரவில்லை, இழுத்து வர செய்திருக்கிறாய். பேசாதே. நீ செய்த குற்றத்திற்கு தண்டனைதானது. குற்றம் என்ன செய்தேன் கொற்றவளே? குற்றம் என்ன செய்தேன்? ஒன்றா இரண்டா? ஆண்பாடையே இல்லாத இந்த நாட்டிலே நுழைந்தது முதல் குற்றம். தூங்கிக் கொண்டிருந்த என் கழுத்திலே தாலியை கட்டியது இரண்டாவது குற்றம். மூன்றாவது குற்றம் இவனுக்கு நான் ஐடியா கொடுத்தது. என்ன நம்ம சின்ன பெண்ண கிருஷ்ண வேஷம் கட்டிட்டாரு. கிருஷ்ண வேஷம் போடுறவன் கஷாயம்னு சொல்லி எதையோ சாப்பிட்டு விட்டு மல்லாந்துட்டான். ஐயா, 400 நாடகம் கான்ட்ராக்ட் எடுத்திருக்கிறிய, நீயே அந்த வேஷத்தை கட்டுன்னு மேடையில ஏற்றி விட்டுட்ட. அண்ணா தங்காய், வாருங்கள் வாருங்கள். எப்படி வந்தீங்க? ஆட்டோல வந்தேன். தங்காய். அண்ணா. தங்காய், இவன் செய்த குற்றம் என்ன தெரியுமா அண்ணா? என்ன தங்காய் குற்றம் செய்தான்? நான் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது திருட்டுத்தனமாக என் கழுத்தில் தாலி கட்டி விட்டான். அர்ஜுனா மாமா, நீ ஏன் என் தங்காய் கழுத்திலே தாலி கட்டினாய்? ஐயோ மாமா, காப்பாற்றுவதாக சொல்லி வந்து இப்போது கட்சி மாறி விட்டீர்களே. சபாஷ் மாமா. அவளிடம் நியாயத்தை நீங்கள் கேட்கிறீர்களா அல்லது நான் கேட்கட்டுமா? நீ ஆரம்பி, நான் அப்பப்ப இடையில வந்து சேர்ந்துக்கிறேன். ஏவுள்ள அல்லி ராணி, உன் புருஷன் நான் தாண்டி தாலி கட்டி போனவன தவிக்க விட கூடாதடி. ஒட்டப்புள்ள ஆம்பளைக்கு கட்டுப்பட வேணுமடி, ஒட்டப்புள்ள ஆம்பளைக்கு கட்டுப்பட வேணுமடி. இஷ்டப்பட்ட அர்ஜுனனை விட்டு விட கூடாதடி. பாறையா ஃபுல்லா இங்க சுதியை ஏத்துட்டு வந்து இங்க சுதியை விட்டுறிய, வாயிலே குத்துவேன். இந்த ஆண்களே இப்படித்தான், ஏமாற்றுக்காரர்கள், பித்தலாட்டக்காரர்கள். தங்காய். அண்ணா, உங்களை தவிர. உண்மைதான். அண்ணா என்றாலே இந்த நாட்டில் தனி மரியாதை தானே. ஆமண்ணா. அண்ணா அண்ணா சொன்னா கேளு, இந்த அநியாய கதையை கேளு. என்னதான் செஞ்சு போட்டா எனக்கு அதனை சொல்லிப்படு. போற இடங்கள் எல்லாம் இப்படி இழுத்தீங்கன்னா நாங்க எப்படியா பாடுறது? சும்மா ஐயா. அதானே, போற இடங்கள் எல்லாம் இவன் பொண்ணுகளே மயக்கிடுவான். மாமா, நான் திரும்பி புட்டேன், இப்போ மனம் மாறி வந்து புட்டேன். மாமா, நான் திரும்பி இப்படி மேல பண்ணா எவையா பாடுறது? கீழே பாடியா. தேனாய் வள வச்சு குடும்பம் தான் நடத்திடுவேன். ஐயா, கிருஷ்ணரா இங்கிலீஷ்ல பேசுறீங்க? இவர் எம்ஏ படிச்ச கிருஷ்ணர். தங்காய். அண்ணா, நடந்தவைகள் நடந்தவைகளாக இருக்கட்டும், இனி நடப்பவைகள் நல்லவைகளாக இருக்கட்டும். அர்ஜுனன் கூட நீ சேர்ந்து நல்ல முறையில் குடும்பம் நடத்துவாயாக. சரி அண்ணா, தாங்கள் சொல்வதற்காக நானும் சம்மதிக்கிறேன். ஆனால் ஒரு நிபந்தனை. என்ன? வருடத்திற்கு ஒரு முறையாவது இவர் எங்கிருந்தாலும் என் அரண்மனைக்கு வந்து போக வேண்டும் என்று தாங்களே கூறுங்கள். கவலைப்படாதே, வருடத்துக்கு ஒரு முறை வந்து போகிறேன் அண்ணா என்று அவரிடம் கூறுகிறேன். எங்கள் வீட்டுக்கும் ஒரு முறை வர சொல்லுங்களேன். உங்க வீட்டுக்கு வந்து என்ன பண்றது? அர்ஜுனனை கட்டிக்கிட்டு என்ன சும்மா ராகத்தையே பாடிட்டு பாட்டு மறந்து போச்சியா? நான் அவசரமா புரட்ட போகணும். எங்க? பணத்தை பின்ன ஒன்னையா. போறானே போறானே, பணத்தை கொடுக்காம போறானே. பாட்டு பாட்டு மறந்து போச்சு. யோ பொட்டி, எங்க அந்த கான்ட்ராக்டர்? எங்க போனான்னு தெரியலையே. கிருஷ்ண வேஷம் போட்டான்ல, அதான் மாயமா மறைஞ்சிட்டான். ஐயோ ஐயோ, பாதி பணம் கொடுக்கணியா? அக்கா வணக்கம்க்கா. தம்பி வாங்க வாங்க. என்ன அப்பவே வந்துட்டீங்களா? நாடகம் எப்படி இருந்தது? இப்பதாக்க கடைசி கொஞ்சம் பார்த்தேன். அட போங்க தம்பி. சரி, பார்த்த வரைக்கும் எப்படி இருந்தது? என்னக்கா அப்படி கேட்டீங்க? நான் பிறக்கிறதுக்கு முன்னால இருந்தே நடிப்புல நீங்க தூள் கிளப்பிக்கிட்டு இருக்கீங்க. உங்க நடிப்பை நான் சொல்லணுமா? அதான் நானே பாராட்டிக்கிட்டு இருக்கேன். ஆமா,
கோகிலா, இந்த வருஷம் அவங்க ஊர் மாரியம்மன் பூச்சேரிக்கு ஏன் நம்ம நாடகத்தை போடலன்னு கேளு. அதானே. ஏன் தம்பி எங்க நாடகத்தை போடாம ஏதோ வீடியோ போட்டு காமிச்சிட்டீங்களா? வீடியோவா? வீடியோ இல்லக்கா, வீடியோ. என்ன டியோவோ, மொத்தத்துல எங்க பொழப்ப கெடுக்க வந்திருக்கு. ஐ, யார் தம்பி இந்த பொண்ணு? சிட்டாட்டா இருக்கு. அத சொல்லதாக்க வந்தேன். அந்த பொண்ணு ஒரு சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்கு. சிக்கல்னா? நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாது. அவன் மாமனால அவளுக்கு தொந்தரவு. இப்போ அவளை தங்க வைக்கிறதுக்கு ஒரு பாதுகாப்பான இடம் தேவை. அது நீங்க தான் நினைச்சு நம்பி நான் கூட்டி வந்துட்டேன். அவ பிரச்சனை தீர்ற வரைக்கும் உங்ககிட்ட தான் இருக்கணும். தம்பி, அரிதாரம் பூசுறவங்க எப்பவுமே அன்புக்கும் பாசத்துக்கும் கட்டுப்பட்டவங்க. நீங்க வேற சொல்லிட்டீங்க, கேட்கணுமா? என் பொண்ணு மாதிரி பாத்துக்கிறேன், போதுமா? ரொம்ப சந்தோஷம். செலகுலே வாமா. செங்கிட்டு செங்கிமேலும் நீயா? கொஞ்சி கொஞ்சி பேதி மதி மயங்கோ, வஞ்சகரின் புலகம் அதில் மயங்கோ, கொஞ்சி கொஞ்சி. ஏன் குத்துற? உங்களுக்கு வேற வேஷமே கிடைக்கலையா? கூத்து பார்க்கலான்னு வந்தேன். ஆள் இல்லைன்னு அமைக்கி எனக்கு இந்த வேஷத்தை கொடுத்துட்டாங்க. எப்படி இருக்கேன் வேஷம்? ரெண்டாம் கட்டத்தனமா இருக்கு. பின்ன என்ன மூணாம் கட்டத்தனமா இருக்கும்? ஆமா, இந்த ஊர்ல இவ்வளவு அழகான ஒரு ஆம்பளையா? யார் இவரு? என் மாமன். ஐயோ, எனக்கு இப்படி ஒரு மாமா இல்லைன்னு ஏக்கமா இருக்கு. நம்ம ஊர்ல இப்படி ஒரு அழகான பொண்ணு கிடையாது. ஆமா, இது யாரு? என் தோழி. நான் தான் கரையாஞ்சாவடி கனகா. கனகா, இந்த குண்டலத்தை தரையா? குண்டலத்தை கொடுக்கறதுக்கு நான் என்ன கர்ணனா? கோபாத்தரையா, இவளை பார்க்கத்தான் வேஷம் கட்டிட்டு வந்தியா? ஏய், இதுக்குத்தான் நாடகம் பார்க்க வந்தியாடி? போடி வீட்டுக்கு போடி. இந்த ஆட்டம் ஜெயிச்சிட்டீங்க. அடுத்த ஆட்டம் விளையாடுங்க நாட்டாம. ஐயா வணக்கம்ங்க. வணக்கம். ஆமா, என்ன விஷயமா வந்தீங்க? இவர் பேரு மாரிமுத்து, ஊரு மணமேடு. இவர் வீட்டு மாட்டை காணோம், அதான் இந்த பக்கம் வந்துதான்னு. அப்படி ஒண்ணும் தெரியலையே. மாடு நல்ல மாடுங்களா? அதையும் கேக்குறீங்க. கள்ள வேலைக்கு வித்தாலும் 2000க்கு போமுங்க. மாமோய், என்னடா கேட்டாரு? காலில் அடிபட்டு இருக்கு. அடா, அதை ஏமாமா கேக்குறீங்க? நேத்து ராத்திரி நான் மணமோட்டுக்கு ஒரு மாடு பிடிக்க போயிருந்தேனா. மாடா? எங்கடா அது? அதோ பாருங்க. மாடா அது? சனிய முரட்டு மாடு. புல்ல காமிச்சு போக்கு காட்டி ராத்திரில 10 மைல் ஓட்டு வந்திருக்கேன். இங்க பாத்தியா, குழியில விழுந்து காலை வேற உடச்சிட்டு வந்திருக்கேன். அதுதாங்க எங்க மாடு. அதே உங்க மாடுங்களா? சரி சரி, மாடு உங்க மாடுங்கிறீங்க. பயலும் உயிரை பணைய வச்சு மாட்டை கொண்டு வந்திருக்கேன். உங்களை பார்த்தா ஓரமானங்களா தெரியுது. ஏதோ நேக் போக்கு பார்த்து குடுக்கறது கொடுத்து மாட்டை ஓட்டி போங்க. ஏய், அங்க பாருடி. என்னடி மாட்டுக்கார வேலை மாதிரி என் மாமா மாடு ஓட்டிட்டு வர அழக. அண்ணே, பொண்ணுங்க இடுப்புல குடத்தை வச்சாலும் அழகுதான், குழந்தைய வச்சாலும் அழகுதான். நீ பிறந்து வளர்ந்ததுல இருந்து இதைத்தான் தெரிஞ்சு வச்சிருப்ப போல இருக்கு. கன்னி பொண்ணுங்க எப்பறம் இடுப்புல குழந்தை வைக்க முடியும்? கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான். இது மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தா பல்லு படம் உடக்க முடியாமா? மாமா, எங்க மாமா போறீங்க? ஆத்துக்கு தான். எதுக்கு? பனி அரைஞ்சு விடுறதுக்கு. ஆளப்பாரு, மாடு குளிப்பாட்டத்தான். நான் வரட்டுமா? என்னால 2 மாட்டுக்கு மேல குளிப்பாட்ட முடியாது. மாமனுக்கு எப்பவும் கிண்டல் தான். நானும் வரேன் மாமா. நீ எதுக்கு ஆத்துக்கு வர்ற? குளிக்கதா? ஆத்துக்கு நீ ஒண்ணும் குளிக்க வர வேணாம். குடத்துல தண்ணி எடுத்து வச்சு வீட்லயே போய் குளி. காலம் ரொம்ப கெட்டு கிடக்கு. ஏய், அங்க என்ன பார்வை? வாட, நீங்க போங்க. ஏய், எவ எப்ப தண்ணிக்கு போவா, எவ எப்ப ஆத்துக்கு குளிக்க போவான்னு பின்னாடியே சுத்துற வயசு பசங்க இருக்கிற இந்த ஊர்ல இப்படி ஒரு மாமா எனக்கு. சரிமா, வா சீக்கிரம். ஒண்ட வந்த பிடாரி ஊர் பிடாரியை விரட்டுற மாதிரி உனக்கு என்னடி அவ்வளவு வாய் கொழுப்பு? ஆமா, நீ ஆக்கி போட்டுட்ட பாரு, அது தின்னுட்டு எனக்கு திமிர் வந்துருச்சு. ஏய், இதுக்கு மேல பேசுனா நாக்க இழுத்து வச்சு தச்சிருவேன். நீ தைக்கிற வரைக்கும் என் கை சும்மா இருக்குமா? என்னடி பண்ணுவ? நீ என்னடி பண்ணுவ? அதிகமா பேசாதடி. வாயை மூடி. பாருங்க மாமா, இது இடத்துல உட்காந்துக்கிட்டு எந்திரிக்க மாட்டேங்குது. முளைச்சு 3 நாளா விடல, முன்ன பின்ன ரயில் இருக்கியான்னு என்ன பார்த்து இவ கேக்குறா. மாப்பிள, என்னது கட்சிக்காரங்க எம்எல்ஏ சீட்டுக்கு அடிச்சுக்கிற மாதிரி உட்கார சீட்டுக்கு இப்படி அடிச்சுக்கிறாருங்க. ஏ வாயாடி, பெரியவங்க உட்காந்தா உட்காந்துட்டு போறாங்க, அவங்க கூட ஏன் மனு கட்டுற? போய் சேர்ற வரைக்கும் சண்டை சத்தம் ஏதாவது போட்டீங்க, எல்லா பேத்தையும் அடுத்த ஸ்டேஷன் இறக்கி விட்டுருவேன். சிங்கமலம், அவுடுடுடு. என்னது கேஸ் அடுப்பு வாங்க இந்த முறை முறைக்கிறான்? யார் இவன்? என் முறை மாமன் தான். குடும்பம் உருப்பட்ட மாதிரி தான். ஏங்க மூக்குப்பொடிய நாக்குல போடுறீங்க? குருவி தலையா, நான் நாக்குல போடுவேன், கண்ணுல போடுவேன், காதுல போடுவேன். முடிஞ்சா காப்பிலையும் கலக்கி குடிப்பேன். உன் வேலையை பார்த்துட்டு போவே. வாயப்பாரு, தீஞ்சு போன செங்கல் சூளை மாதிரி. இரு, உனக்கு ஒரு வழி பண்றையா. ஆற்றில் விழுந்து குளத்தில் விழுந்து கிழவன் சாவு. பொக்கவாய் கிழவனை போலீஸ் தேடுகிறது. பொக்கவாய் கிழவர்கள் மாநாடு நாளை சென்னையில் நடைபெறுகிறது.
என்னப்பா பேப்பரை தலைகீழா படிக்கிற? நான் தலைகீழா படிப்பேன், நின்னுகிட்டு படிப்பேன், படுத்துக்கிட்டு படிப்பேன், ஆகாசத்துல படிப்பேன், அந்தரத்துல படிப்பேன், கட்டி புடிச்சுக்கிட்டு படிப்பேன். அத கேட்க நீ யாரு? பல்லப்பாரு வறுத்த காப்பி கொட்டையில் வச்ச மாதிரி கழுவுன பழி வாங்கி. நம்மள வாங்க வாங்க சார் எல்லாரையும் மொத்தமா எண்ணிக்கங்க, டிக்கெட் என்கிட்ட இருக்கு. சரி. ஓ ஏன் சார் உங்களை டிடின்னு கூப்பிடுறாங்க? இதுக்கு முன்னாடி டிவி வித்துட்டு இருந்தீங்களா? நான் டிடிஆர் இல்ல, ஸ்டேஷன் மாஸ்டர். டிக்கெட் எங்க? இவ்வளவு இருக்கா? ஓன் டிக்கெட்டை கேட்டேன். மாப்பிள்ளை கிட்ட இருக்கு சார். 49. நான் 50, இது 51. இதுல 50 டிக்கெட் இருக்கு. நான் வர்றேன். மாணிக்கம் 501 ரூபா. பொக்கவாய் நீ எவ்வளவு மொழி எழுதுன? 5 ரூபா. எவ்வளவு பேர் கல்யாணத்துக்கு வந்தீங்க? 15 பேர். கால கீழே விடா. என் கல்யாணத்துக்கு உங்களை கூப்பிடவே மாட்டேன். எனக்கு மீனாட்சி அத்தை இந்த குழந்தைய அவங்க அப்பா கிட்ட கொடுக்க சொன்னாங்க. நானும் வந்ததுல இருந்து பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். கச்சிதமா அந்த பொண்ணை கணக்கு பண்ணிட்டீங்க போல இருக்கு. என்ன சொல்றீங்க? நீங்க அந்த பொண்ணை பார்த்து சிரிக்கிறதும் அந்த பொண்ணு உங்களை பார்த்து சிரிக்கிறதும் ஒரு வழியா செட்டப் ஆயிட்டீங்க. அண்ணே எதையும் தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. நானா பேசுறேன்? கல்யாணத்துக்கு வந்தவங்க பொண்ணையும் மாப்பிள்ளையும் மறந்துட்டு இப்போ உங்களை பத்தி தான் கிசு கிசுவே. மாப்பிள்ள அவளை நாம அங்கேயே கழட்டி விட்டுருக்கணும். இவ்வளவு தூரம் இங்க அழைச்சிட்டு வந்து தப்பா போச்சு. அவளையும் உங்களையும் சேர்த்து இங்க ஏடா கூடமா பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு ஒரு முடிவு பண்ணணும். 51 நில்லு. ஏதோ போனா போதுன்னு உன்னை இங்க கூட்டி வந்தா இங்க இருக்கிறவங்களை எல்லாம் அக்கா அத்தான் உறவு உண்டாரியாம என்ன விளையாடுறியா? உன்னையும் என்னையும் சேர்த்து வச்சு எல்லாரும் தப்பா பேசுறாங்க. கல்யாணம் முடிஞ்ச மறு நிமிஷமே இங்க இருந்து எங்கேயா போயிடணும். இல்ல நடக்கிறதே வேற. ஆமா சும்மா இருங்க. நீ ஊருக்கு போறதா இருந்தா 6 நாள்ல 1 நாள்ல போயிட்டு வந்துரு. இப்படி மொத்தமா போய் 1.5 மாசம் 2 மாசம் போய் உட்காந்துருந்தேன். அப்புறம் நான் தாடி வளர்த்துக்கிட்டு இமயமலையில போய் உட்காந்துருவேன். இனிமே உங்களை விட்டு போகவே மாட்டேன். கடவுளே வந்தாலும் நம்மள பிரிக்க முடியாது. கடவுளா தட்டுறான்? இருக்காது. எவனோ கதவை தட்டி நம்மள பிரிக்கிறான். எவன்டா அவன்? அட மாணிக்கம், வாடா மாப்பிள்ள. எப்ப வந்த? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்டா. எப்படா மாப்பிள்ள உனக்கு கல்யாணம் ஆச்சு? கல்யாணமாவது கத்திரிக்காவது. அப்ப இது யாரு? அது பெரிய கதை. உள்ளவா சொல்றேன். வாங்க 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 வாங்க. அடடே, எப்ப கல்யாணம் ஆச்சு? எங்களுக்கு சொல்லவே இல்லையே. இதான் உங்க பொண்டாட்டியா? ரொம்ப அழகா இருக்காங்க. மாப்பிள்ளைக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. அது அவன் பொண்டாட்டி மாதிரி. அது என்ன மாதிரி? பொண்டாட்டினா பொண்டாட்டி, மாதிரினா மாதிரி. இல்லடா மாப்பிள்ள? ஒண்ணு கிடக்க ஒண்ணு உளராதீங்க. வந்தவங்கள சாப்பிட சொல்லுங்க. பரவாயில்லங்க. உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். முதல்ல சாப்பிடலாம் வாடா. வாமா. இரு, உன்னையும் இங்கேயே கை கழுவிடுறேன். என்னது? ஓடிப்போ செத்துப்போன்னு சொல்றாரா? அதுக்கு நீ என்ன சொன்ன? இப்படி விரட்டினாலும் உங்க பின்னாடி தான் வருவேன்னு ஒரே அடியா சொல்லிட்டேன். இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காடா. பெரிய நச்சரிப்பு கேஸா இருக்கு. நான் ஊருக்கே போய் சேர முடியல. எங்க அப்பா அம்மா என்ன தேடிக்கிட்டு இருப்பாங்க. இதுக்கு நீ தான் ஒரு நல்ல வழி சொல்லணும். வெரி சிம்பிள். என்ன? விடிஞ்ச உடனே அவளை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிருவோம். அவங்க விசாரிச்சுட்டு போறாங்க. எப்படியோ அந்த பொண்ணு என்னை விட்டு போயிடணும். கவலையே படாத மாப்பிள. நீ இழுத்து போத்திக்கிட்டு தூங்கு. மத்ததெல்லாம் காலையில பாத்துக்கலாம். சரிடா. நீ இழுத்து போத்திக்கிட்டு தூங்கிட்ட. எனக்கு இன்னைக்கு ராத்திரியும் வேஸ்ட். வந்து சேர்ந்தீங்களே. மேலே வந்தாடுது மின்னல் மின்னல். யார் நீங்க? என்ன தெரியல? தெரியலையே. அன்னைக்கு ராமாயணன் டிராமாவில ஐஸ்கிரீம் வித்தீங்களா? அடைச்சி 50 ரூபா அன்பளிப்பா கொடுத்ததே நான் தான். ஓ, அது நீங்க தானா? அப்போ சின்ன பண்ண நீங்க தான். சின்னவனா இருக்குன்னு தெரியல. நான் தான் அந்த சின்ன பண்ண. அது மட்டுமா, இடையிடையே கலர் சோடா, வேர்க்கடலை உருண்டை, பரோட்டா குருமா எல்லாம் நான் தான். அன்னைக்கு நீங்க காப்பி குட்டி சத்திரத்தை தங்கியிருந்தீங்களே, உங்களுக்கு கருவாட்டு குழம்பு அனுப்புனதே நான் தான். என் நடிப்பு பிடிச்சிருந்ததா? உன் நடிப்பா அது. அன்னைக்கு ராமாயணன் டிராமாவில் கர்ண வரும்போது கண்ணகியா வந்து கதறுவியே, அந்த கண்குள்ளா காட்சி என் கண்ணிலேயே நிக்குது. எங்க போறீங்க? கடைக்கு போறேன். அப்ப பின்னாடி இருக்கீங்க. இன்று வந்த இந்த மயக்கம் என்னை எங்கெங்கோ சென்றிடிக்குதம்மா. ஆமா, உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? நம்ம ஸ்ரீபாத்து மின்னலு. ஆமா, இது எப்படி தள்ளிட்டு வந்த? ராமாயணத்துல கண்ணகி வேஷம் போடும்போது கடத்திட்டு வந்துட்டேன். ராமாயணத்துல கண்ணகியா?
அடே புராணம் தெரியாம புலம்பாதரா. ராமாயணத்துல மாதவி. அது சரி, இந்த குரங்கு பையனை நீ எப்படி பிடிச்ச? சும்மா அவரை திட்டாதீங்க. நாடகத்துல நான் வாய்க்கிழிய பாடிட்டு இருந்தேனா, அப்ப இவர் தான் எனக்கு பன்னீர் சோடா வாங்கி கொடுத்தாரு. அதனால எனக்கு இந்த சின்ன பண்ணி ரொம்ப பிடிச்சிருக்கு. இவன் சின்ன பண்ணையா? மூஞ்சிய பாரு, லாரியில மாட்டின டப்பா மாதிரி. ஐயோ, சுத்து வட்டார 18 கிராமத்துக்கு சின்ன பண்ணையே நான் தான். இங்க பாரு, ஒரு வாரமா சைக்கிளை வாடகைக்கு எடுத்துட்டு பணம் கொடுக்க முடியாம அலைகிறான். எங்க கடைக்காரங்களை பட்டா மாட்டிக்கோமனு இந்த பக்கம் வர்றான். அப்போ இவர் என்கிட்ட போய் சொல்லிருக்காரு. ஆமா, எங்க கிளம்பிட்ட? கடைக்கு மாம்பழம் வாங்க போறேன். மாம்பழம் என்ன, என் கூட வா, பலாப்பழமே வாங்கி தர்றேன். சுட்ட பழமா சுடாத பழமா? ஆமா, அவர் பெரிய ஔவையாரு. வா, ஞானப்பழமே வாங்கி தர்றேன். தின்னுட்டு என்னன்னு பாட போறேன். இவன் கூட போறல, இனிமே இந்த வள்ளி வேஷம் போட முடியாது. ஔவையார் வேஷம் தான். ஞானப்பழத்தை இன்னைக்கு தங்கச்சியோட கோலத்தை கவனிச்சியா? ஒரு தினுசா இருக்கு. ஆமா, மாணிக்கம், மரகதம், வைடூரியம், கோமேதகம். யோ கர்நாடகம், அது இல்லையா? நம்ம தங்கச்சிய வீட்டுல கொண்டு வந்து விட்டது யாரு? யாரு? யோ மாணிக்கம். ஓ, மன்மத லீலை வென்றார் உண்டோ? யோ ஏயா, ராத்திரி எல்லாம் தான் தூங்க விட மாட்டேங்கிற. காலங்காத்தாலும் ஆரம்பிச்சிட்டியா? பெரிய சங்கீத மேத, சங்கீத போதை. இதோ வருகிறானே அவன், ஒரு போலி வேடதாரி. அவனை கண்டதும் கண்டதுண்டமாக வெட்டி அவன் குடலை உருவேன். அடரே வாங்க சின்ன பண்ண. முதல்ல கத்திய உள்ள போடியா. என்னய்யா, குடலு, ஈரலு, சிக்கல் எல்லாம் முனியாண்டி விலாஸ் ஐட்டமாவே இருக்கு. தொழில மாத்திட்டீங்களா? ஒத்திய பாக்குறாருங்க. மாமிச சம்பந்தமான நாடகமா? எல்லாமே நான் வெஜிடேரியனா இருக்கு. நீங்க ஒரு தமாஷான ஆளு. உங்க கம்பெனில எல்லாமே ஆம்பளைங்க தானே, பொம்பளைங்களே இல்லையா? கோகிலாவை கூப்பிடு. குழந்தை குளிச்சுக்கிட்டு. கோகிலாவுக்கு எப்ப குழந்தை பிறந்துச்சு? சுகப்பிரசவமா இல்ல ஆயுத கேஸா? நீங்க ஒண்ணு, கோயிலாவ குழந்தைன்னு தான் நான் கூப்பிடுறது. ஓஹோ, கோயிலா உனக்கு குழந்தையா? ஆமா. உனக்கு என்ன வேணும்? பாப்பா. யாராரு எப்படி இப்படி கூப்பிடுறீங்கன்னு சொல்லிருக்கா. ஒரே குழப்பமா இருக்கு. கூப்பிடு. குழந்தை பாப்பா, பாப்பா குழந்தை. சின்ன பண்ணே, வாங்க வாங்க. என்ன இப்படி அத்தி பூத்த மாதிரி வந்திருக்கீங்க? உங்க ஊர் கன்னி திருவிழாவுல நாடகம் போடணுமா? என்ன நாடகம் போடலாம்? அல்லி அர்ஜுனாவா, பவளக்கொடியா, வள்ளி திருமணமா? என்ன பண்ண, நான் பேசிக்கிட்டே இருக்கேன், வச்ச கண்ணு வாங்காம என்னையே பாத்துக்கிட்டு இருக்கீங்க. கோகிலா, உன் நடைய பார்த்தா வயசு 18, பேச்ச பார்த்தா 28, உன் உடம்ப பார்த்தா 38. உன் உண்மையான வயசு எத்தனை? 8? 88. சீ, 16. சுருக்கிடுவீங்களே. விஷயம் இல்லாம வரமாட்டீங்களே, எங்க வந்தீங்க? உங்க வீட்டுக்கு ஒரு புது பொண்ணு வந்திருக்கான், அதை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். எதுக்கு? அதோட பார்த்து பேசி பிடிச்சிருந்தா அத நாடகத்துக்கு புக் பண்ணலாமேன்னு வந்தேன். ஓஹோ, பொண்ணு பார்க்கத்தான் வந்தீங்களா? இவனுங்களை பாக்குறதுக்கு வருவானுங்க. இங்க பாரு, முள்ள மண்டி மாதிரி ஒரு தலை, ரப்பர் மூஞ்சி, இப்படி எல்லாம் இருந்தா உங்களை எவன்டா நாடகத்துக்கு புக் பண்ணுவாங்க? இங்க பொண்ணும் இல்ல ஒண்ணும் இல்ல, வந்த வழியை பாத்துக்கிட்டு போங்க. நீ யார கொண்டாந்து வச்சிருக்க தெரியுமா? காளியப்பனுடைய மச்சிருச்சிய. இது காளியப்பனுக்கு தெரிஞ்சது, நீங்க வள்ளி திருமண நாடகம் போட முடியாது. மயான கண்டம் தான். அப்புறம் அவனுக்கு வாய்க்கரிசி இல்லாம அலைவானுங்க. ஒழுங்கா மரியாதையா கூப்பிடு. என்ன மனோராசி நடத்துறீங்களா? ஆளுக்காளு கத்திய வச்சுக்கிட்டு மிரட்டுறீங்க. ஏய் செல்லக்கிளி, பேசாம அங்கிள் வீட்டுக்கு வந்துரு. இது பாரு சின்ன பண்ணே, இதுக்கு மேல ஒரு அடி எடுத்து வச்ச என்ன பண்ணுவ? சொருகிடுவேன். இந்த மாதிரி அட்டை கத்தி நாங்க எத்தனை பார்த்திருக்கோம். சும்மா புருடா விடாத, தள்ளு. கையற. அம்மா, ஏய், இந்த சின்ன பண்ணி அடிச்சிட்டீல, நான் உன்னை திருப்பி அடிப்பேன். ஆனா என்னால முடியாது. காளியப்ப கிட்ட சொல்லி உன்னை கவனிச்சுக்கிறேன்டா, உன்னை கவனிச்சுக்கிறேன். காளியப்ப என்ன, அவங்க தாத்தாவே வந்தாலும் என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. நீ எங்க இருந்தாடா, உன்னை கவனிச்சுக்கிறேன். அக்கா, பண்ண மண்ண கவிட்டான். என்ன அக்கா, தம்பி, செல்லக்கிளி இனிமே இங்க தங்க வைக்கிறது உங்களுக்கு நல்லதில்ல, அதுக்கு நல்லதில்ல. அப்ப என்ன தம்பி செய்ய போறீங்க? அதை எங்க கொண்டு போய் சேர்க்கணுமோ அங்க கொண்டு போய் சேர்த்துறேன். சரி தம்பி, செல்லக்கிளி இங்க இருந்த வரைக்கும் எங்க எல்லாரையும் கூட பிறந்த புறப்பாட்டம் பாத்துக்கிச்சு. கவலைப்படாம போயிட்டு வாமா. நீ போற இடம் பொங்கி ஒழியும்னு புலியூர் ஜோசியர் சொன்னாரு. பார்த்தேன்,
இந்த சுத்து வட்டாரம் 18 கிராமத்திலையும் எனக்கு சமமா சம்பந்தம் பேச உங்களை விட்டா வேற யாருங்க இருக்காங்க? பையன் நல்லா படிச்சிருக்குன்னு சொன்னாங்க. உங்க பொண்ணு என்னங்க படிச்சிருக்கு? படிப்பு என்னங்க படிப்பு? புருஷன் குணத்தை புரிஞ்சுக்கிட்டு பொங்கி போற பொண்ணு தாங்க குடும்பத்துக்கு தேவை. அந்த வகையில உங்க பையனுக்கு ஏன் பொண்ணு 100க்கு 100 பொருத்தங்க. அப்ப ரொம்ப சந்தோஷம். ஒரு நல்ல நாளா பார்த்து தட்டை மாத்திக்குவோம். என்னங்க எதுக்கும் பையன்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டு அப்புறமா வாக்கு கொடுங்களேன். அட நீ ஒருத்தே. என்னங்க சம்பந்தி ஆ? தங்கச்சி ரகசியமா என்னமோ சொல்லுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. பையன் கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்ன்றா. தேவையில்லை. இங்க பாருங்க, இது என்ன? அது தூணு. இதுக்கு நான் தாலி கட்ட சொன்னாலும் கட்டிடுவான். நான் கிழிச்ச கோட்டை தான். என்னங்க நீங்க அவசரப்பட்டு உறங்காம்பட்டிக்காரருக்கு வாக்கு கொடுத்துட்டீங்க. அவன் என்ன சொல்லுவானோ ஏது சொல்லுவானோ. தம்பியும் ஒரு தடவை பொண்ணை பார்க்க வேண்டாமா? ஏண்டி, உன்னை நான் பார்த்தனா? எனக்காக எங்க அப்பன் தானே உன்னை பார்த்தான். அதனால என் பையனுக்கு நான் தான் பார்ப்பேன். அவன் என்ன பாக்குறது? தாலி கட்டுறது அவன் தானே. தாலி செய்யற பணம் என்னது தானே. அது